சென்னையில் 11 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே சென்னையில வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக தான் இருந்தது. ஆனா இன்று அதிகாலை முதலே சென்னையில பல இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய கனமழை பெய்திருக்கு. இந்த திடீர் கனமழைக்கு என்ன காரணம் சார்? காலையில ஒரு 3 மணிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வெப்பசலன மழை தான் இது காரணம். ஸோ நான் ஒரு காலையில விடிய காலை 3 மணிக்கு நமக்கு மலை மேகங்கள் வந்து சென்னை பகுதியில் உருவானதை பார்த்தோம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்பகுதிகள், அதாவது சென்னையோட கோர் சிட்டின்னு நம்ம சொல்லலாம், அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், இந்த பாதி பகுதியில் படிப்படியாக வந்து மேகங்கள் உருவானதை பார்த்தோம். ஸோ அப்படியே ஒரே இடத்துல இருந்து நம்ம ப்ளூமிங்னு சொல்லுவோம், அங்கேயே பெரிதான மேகங்கள் ஆகி நல்ல மழை கொடுத்திருக்கிறத பார்க்குறோம். பர்டிகுலரா தென் சென்னை பகுதியான அடையார், தொரப்பாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் கிட்ட நம்ம மழை பதிவானதை பார்த்திருக்கோம். குறுகிய நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரத்திலேயே 60-70 மில்லிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல நம்ம விழுந்திருக்கிறத பார்க்கிறோம். வருகின்ற நாட்கள்லயே நமக்கு வந்து இதே மாதிரி தொடர்ந்து இரவு நேரத்திலேயே இல்லை அதிகாலை நேரத்திலேயே நமக்கு மழை பெய்யறதை பார்ப்போம். வெயில் வந்த உடனே இந்த மழையானது நின்று படிப்படியாக நமக்கு வந்து நம்ம 8 மணி 7 மணி 8 மணி ஆகும்போது படிப்படியாக மழையோட தாக்கம் குறைந்து நமக்கு வெயில் அடிக்கும். திருப்பி மாலை நேரம் இரவு நேரத்தில் திருப்பி இதே மாதிரி மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா 11 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை அப்படிங்கிறது சாதாரண விஷயம். அதிகமான மழை தானே பெய்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும். இதை எப்படி பாக்குறது சார்? கண்டிப்பா நமக்கு ஆகஸ்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆகஸ்டோட ஒரு மாதம் முழு மழையே பாத்தீங்கன்னா 140 மில்லிமீட்டர், அதாவது சராசரி மழை ஆகஸ்டோட 31 நாளுக்கு. ஸோ ஒரே நாள்ல கிட்டத்தட்ட நமக்கு அந்த மாதத்தோட மழை கிட்டத்தட்ட 90% மழை வந்து ஒரே நாள்ல நமக்கு கிடைத்திருக்கிறத பாக்குறோம். பர்டிகுலரா அந்த நம்ம சோழிங்கநல்லூர், தொரப்பாக்கம், இஞ்சம்பாக்கம், இந்த பகுதிகள், பள்ளிக்கரணை, எல்லா இடத்துலயுமே கனமழை பெய்திருக்க பார்க்கறது. ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, சில இடங்கள்ல வந்து 9 11 12 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வேறு வேறு பகுதிகளில் பதிவாகிறத பார்க்கிறோம். வட சென்னையில மட்டும் சில பகுதிகளில் மழை வந்து நமக்கு கம்ப்ளீட்டா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எண்ணூர், மணலி, அந்த பகுதியிலெல்லாம் சுத்தமாகவே மழை இல்லை. ஸோ நம்ம எக்மோர் பகுதியிலிருந்து அது கீழே நீங்க போற பகுதிகள் ஃபுல்லாவே நல்ல மழை பெய்யுது. வட சென்னையில கம்ப்ளீட்டா நம்ம ரெயின் மிஸ் ஆயிடுச்சு நம்ம பார்க்கணும். இனி வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் சார்? சென்னை உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்னு இனி வரும் நாட்கள்ல எப்படி இருக்க போகுது? நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில மழையோட தாக்கம் வந்து நமக்கு குறைந்து இருக்கிறத பாக்குறோம். ஸோ மான்சூன் வந்து ஒரு ஆக்டிவ் பேஸ் இல்லாத மாதிரி பட்சத்தில் எப்பயுமே நமக்கு உள் மாவட்டங்களா இருக்கட்டும், அங்க வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வெப்பசலனம் காரணமாக மழை அதிகரிக்கும் அதை பார்த்திருக்கோம். ஸோ நேத்தில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஒரு பிரேக் இருந்தது ரெயின்ஸ்ல. ஸோ நேற்றிலிருந்து படிப்படியாக நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த வெப்பசலன மழை உள் மாவட்டங்களில் பெய்திருக்கு, ஈரோடுல பெய்திருக்கு, ராணிப்பேட், திருவள்ளூர், இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் நம்ம கடலூர் இங்கெல்லாம் மழை பெய்திருக்கிறத பார்த்தோம். திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதியில் நேற்றுக்கு இரவு நேரத்தில் நாங்கள் நல்ல மழை பெய்திருக்கிறத பார்த்தோம். ஸோ வருகின்ற நாட்களில் இது இருக்கும். இன்றும் ரொம்ப நல்லா இருக்குது. உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும். முதல்ல மேகங்கள் கடலோர உள் மாவட்டங்களில் பெய்யும். இரவு நேரத்தில் அது கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து மேற்கு திசையிலிருந்து நகர்ந்து கிழக்கு திசைக்கு நகர்ந்து வரப்பாரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஈவினிங் அண்ட் நைட்ல நம்ம உள் மாவட்டங்கள், லேட் நைட்ல நமக்கு வந்து கடலோர பகுதிகளில் நம்ம இது மாதிரி மழை பெய்யறத பார்க்கிறோம். இன்றும் நாளையுமே நல்ல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், பர்டிகுலரா வட உள் மாவட்டங்கள்ல. இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜான். தமிழகத்தில் வெப்பசலனம் காரணமாகவே திடீர் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இனிவரும் நாட்களிலும் அதன் வெப்பசலனம் காரணமாக மழை தொடரும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.